வருது. அதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2 டாப்பிக்கில் சாப்டர் 1ல் மொத்தம் 2 சப்டிவிஷன், மொத்தம் 8 சப்டிவிஷன் இருக்குது. அந்த இதில் 2 சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் க்ரைம் அப்படின்றதும் எலமெண்ட்ஸ் ஆஃப் க்ரைம், இந்த 2 டாபிக் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த 2 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த டெஃபினிஷன் ஆஃப் க்ரைம் அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்குறோம். அதில் என்ன அப்படின்னா க்ரைம்னா என்ன அப்படின்னா ரூல் பிரேக்கிங் இஸ் கால்டு க்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி நேற்றே பார்த்த மாதிரி கிரிமினல் லா ப்ரொடெக்ட் பர்சன் அண்டு ப்ராப்பர்ட்டி. ஒரு கிரிமினல் லா வந்து ஒரு பர்சனையும் அவங்க சார்ந்த ப்ராப்பர்ட்டியுமே ப்ரொடெக்ட் பண்ணுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம பர்சன் அண்டு ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்டு கான்ஸ்டியூஷனல் ஆக்ட்லேயுமே நமக்கு இருக்குது. ஒரு பர்சனோட பர்சனையும் ப்ராப்பர்ட்டியும் பாதுகாக்கின்றது நம்ம கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய உரிமைகள்லேயும் ரைட்ஸ்லேயும் இருக்குது. அப்படின்ற பார்க்கும்போது இப்போ க்ரைமை என்ன பார்க்குறோம் அப்படின்னா க்ரைம் இஸ் ஒரு பப்ளிக் ராங்காகவும் இந்த க்ரைம் வந்து ஒரு அஃபென்ஸ் எகென்ஸ்ட் சொசைட்டியாகவும் பார்க்குறோம். அப்போது இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். என்னென்னா சட்டத்தால் எது தடை செய்யப்பட்டதோ அதுவும் ஒரு குற்றம் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதான் நம்மளோட புக்கில் டெஃபினிஷன் ஆஃப் க்ரைமில் சாப்டர் 1ல் டெஃபினிஷன் ஆஃப் க்ரைமில் ஃபஸ்ட்டு பேரா, அதாவது 1.1.1 அப்படின்ற மீனிங், டெஃபினிஷன் அண்டு நேச்சர் ஆஃப் க்ரைம், இந்த இடத்துல தான் இப்போ நம்ம பார்த்த டீட்டெயிலாக இருக்குது. என்னென்னா ரூல் பிரேக்கிங் இஸ் கால்டு க்ரைம், கிரிமினல் லா ப்ரொடெக்ட் பர்சன் அண்ட் ப்ராப்பர்ட்டி, க்ரைம் இஸ் எ பப்ளிக் ராங், க்ரைம் இஸ் அன் அஃபென்ஸ் எகென்ஸ்ட் சொசைட்டி அண்ட் ஃபர்பிட்டன் பை லா. இப்போது க்ரைம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே டிஃப்ரெண்ட்டான டைப்பில் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே க்ரைம்ன்றது வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நம்ம கண்ட்ரியில் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்ம இங்கே க்ரைமாக பார்க்கப்படும். வெளிநாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து க்ரைமாக பார்க்கப்படாது. அப்போது ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதே விஷயம் இன்றைக்கி இப்போ நம்மளோட மாடர்ன் இந்தியாவை இப்போயும் அதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலில் இருக்கும்போது இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் க்ரைம், இப்போது ஒரு எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 18th century வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சதி சகமானமோ அப்படின்றது வாஸ் நாட் க்ரைம் இன் இந்தியா. இது எப்படி தமிழில் சொல்லப்போனால் இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு பழக்கம் இருந்திருக்கும். ஒரு கணவர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்களுடைய மனைவியும் பார்த்திங்கன்னா உயிரை வந்து விடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. எப்போது 18th century இருந்தது. ஆனால் அது அப்போ க்ரைம் கிடையாது, அப்படின்ற க்ரைம் கிடையாது. ஆனால் இப்போ இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அஃபென்ஸ் தான், ஒரு க்ரைம் தான் நம்ம பண்ணியிருக்குது அப்படின்றது. இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போது க்ரைமுக்கு வந்து டெஃபினிஷன் கொடுக்குறாங்க ஒரு 3 பேர். நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் ஒரு 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிளாக்ஸ்டோன்ற ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு, சர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு, ப்ரொஃபஸர் கென்னி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பிளாக்ஸ்டோன்றவர் என்ன அவரோட டெஃபினிஷனில் க்ரைமை பற்றி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஆக்டை கமிட் பண்ணாலோ இல்லை ஒமிட் பண்ணாலோ அது வயலேஷன் ஆஃப் த பப்ளிக் லா அப்படின்றத சொல்கிறாரு. என்ன அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஆக்டை வந்து ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றாங்க. ஆக்ட் மீன்ஸ் எ திங்க். இந்த இடத்துல வந்து ஆக்ட் அப்படின்றது அவங்க நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆக்ட் மீன்ஸ் எ திங்க் விச் எ பர்சன் மஸ்ட் டூ அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஒரு கேர்ஃபுல் டிரைவிங் சொல்லியிருக்காங்க. இதுதான் an act committed அப்படின்றது நம்ம ஒரு கமிட் பண்ணணும் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. இன்னொன்று ஒமிட்டட் இன் வயலேஷன் ஆஃப் அ பப்ளிக் லா ஃபர்பிட்டிங் ஆர் கமெண்டேட்டிங் இட் அப்படின்னா ஒமிஷன் மீன்ஸ் எ which a person omission means a think which a person must not do அப்படின்னா எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்லெஸ் டிரைவிங் பண்ண அப்படின்னா ஒரு அஃபென்ஸ் தான், ஒரு கேர்லெஸ் டிரைவிங். அப்போது இதை நம்ம வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயமாக தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் என்ன இருக்கோ அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னாலும் இதுவும் வயலேஷன் ஆஃப் த பப்ளிக் லா. அதனால் வந்து இதுவும் க்ரைம்னு தான் சொல்கிறாரு, பிளாக்ஸ்டோன் சொல்கிறாரு. அடுத்து வந்து சர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா an act which is both forbidden by law and revolting to the moral sentiment of the society. நீங்கள் சட்டத்தின்படி நீங்கள் வந்து சட்டத்தால் தடை செய்யப்பட்டதாகவும் இருக்கட்டும், ஒரு மாரல் சென்டிமெண்ட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாரல் சென்டிமெண்ட்டை டச் பண்ணி வேறு ஏதாவது ஒரு விஷயம் அதுலேருந்து நடக்குது அப்படின்னா, ஒரு தீய விஷயங்கள் அதுலேருந்து நடக்குது அப்படின்னா அதுவும் ஒரு குற்றம் தான் அப்படின்னு யார் சொல்கிறாரு? சர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் சொல்கிறாரு. அடுத்தது ப்ரொஃபஸர் கென்னி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம புக்கில் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஸர் கென்னி வந்து கொடுத்துருக்க டெஃபினிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் கொடுத்துருக்க டெஃபினிஷன் தப்பு. ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த சென்டென்ஸை நம்ம புக்கில் படிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்ட் சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம ஆக்சுவலாக நீங்கள் அது கூகுளில் போய் நம்ம கரெக்டாக நம்ம போய் லாவோட வெப்சைட்ஸில் வேறு எதாவது நம்ம போயிட்டு எடுத்தோம் அப்படின்னா ப்ரொஃபஸர் கென்னி கொடுத்துருக்க டெஃபினிஷன் இருக்கும்.
அது என்னன்னா, நம்ம புக்கில் ராங்காக கொடுத்துருக்க என்ன விஷயம் அப்படின்னா, ராங்ஸ் ஹூஸ் சாங்ஷன் இஸ் பனிட்டிவ். இந்த இடத்துல சாங்ஷன் அப்படின்னா ஒரு சென்டிமெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பனிஷ்மெண்ட் ரிலேட்டடாக தான் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல சாங்ஷன்ற வேர்டு வந்து லால என்ன சொல்லுது, பனிஷ்மெண்ட் அப்படின்ற வேர்டு வந்து வருது. ஓகேங்களா? அப்போது wrongs whose sanction is punitive and is in no way remissible by any private person by remissible by the crown alone if remissible at all. இந்த வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறப்பே நமக்கு கரெக்டாக இருக்காது, இது வந்து தப்பு. இப்போ கரெக்டான வேர்டு அப்படின்னா ப்ரொஃபஸர் கென்னியோட டெஃபினிஷன் என்ன இருக்குது அப்படின்னா, wrongs whose sanction is punitive and is in no way remissible by any private person. எந்த ஒரு ப்ரைவேட் பர்சன்னாலையும் அதை வந்து எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பட் இஸ் ரெமிசபிள் பை க்ரௌன் அலோன் இஃப் ரெமிசபிள் அட் லா. சட்டம் நினச்சது அப்படின்னாலும் ஒரு அரசாங்கம் நினச்சது அப்படின்னாலும் அதை என்ன வேணால் பண்ணலாம். அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து என்ன வேணால் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், பனிஷ்மெண்ட் கொடுக்காமலும் இருக்கலாம். அந்த கிரைமுக்கு வந்து என்ன வேணால் பண்ணலாம், ஒரு மறுக்கலாம். ஆனால் ஒரு ப்ரைவேட் பர்சனால் இது எதுவுமே பண்ண முடியாது. என்னென்னா ராங்ஸ் ஹூஸ் சாங்ஷன் இஸ் பனிட்டிவ், யாரோட பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது குற்றமாக இருக்குது, பனிஷ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா இட்ஸ் நோ வே ரெமிசபிள் பை எனி ப்ரைவேட் பர்சன். அது எந்த ஒரு ப்ரைவேட் பர்சன்னாலையும் தள்ளி போட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு அரசாங்கம் இந்த க்ரௌன் அலோன் அதனால என்ன வேணால் பண்ண முடியும், இஃப் ரெமிசபிள் அட் லா. இந்த இடத்துல இந்த ரெமிசபிள் அப்படின்றதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம், அந்த இடத்துல ரெமிசபிள் இங்கே இடத்துலனா ஏபிள் டு பி பர்டனர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான நம்ம ஒரு டீட்டெயில்டாக நம்ம என்ன அதுக்கூட ஓகே. ஏன்னா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம லா படிக்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். ஆனால் அது நமக்கு லாவுக்கு வந்து எது செட் ஆகுது, அந்த லாவுக்கு வந்து அந்த வேர்டு வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத நம்ம கொஞ்சம், ஏன்னா ஜென்ரல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், நம்ம வேர்டுமே அது எதுக்குமே நமக்கு செட் ஆகாது. அப்படின்ற சூழ்நிலையில் இந்த இடத்துல இந்த பர்டன் அதோட மீனிங்னா யூசஸ் டு, அதுக்கு என்ன அப்படின்னா பர்டன், அந்த பர்டன் அதோட வேர்டோட மீனிங் என்னென்னா to use the executive power of a governor or president forgive a person convicted of a crime, thus removing any remaining penalties or punishment and preventing any new prosecution of the person for a crime for which the pardon was given அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால முடிஞ்சால் எது வேணால் பண்ண முடியும். அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, to use the executive power of the governor or president to forgive a person convicted of a crime, thus removing any remaining penalties or punishment and preventing any new prosecution of the person for the crime for which the pardon was given அப்படின்னு இந்த இடத்துல முடியுது. அப்போது ப்ரொஃபஸர் கென்னி சொல்லியிருக்க டெஃபினிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்கிறது தப்பு. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக அதை நோட் பண்ணி எடுத்துக்கோங்க, நம்ம சொன்ன ஆடியோவில் இருக்கிறது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா. அப்போது அதே மாதிரி குட் ஹார்ட் அப்படின்ற ஒரு என்ன சொல்லியிருப்பாரு, எனி ஆக்ட் விச் இஸ் பீனலைஸ்டு பை த ஸ்டேட். ஸ்டேட்டு வந்து எந்த ஒரு விஷயங்களை வந்து நடந்த விஷயங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை வந்து குற்றம்னு சொல்லுதோ அதுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது தட்ஸ் கால்ட். அடுத்து வந்து வருது நம்ம இந்தியன் பீனல் கோட். த இந்தியன் பீனல் கோட் 1860 டிட் நாட் டிஃபைன் த வேர்டு கிரைம். நம்மளுக்கு இந்தியன் பீனல் கோடில் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம்ன்ற வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒரு அர்த்தம் கிடையாது. ஆனால் செக்ஷன் 40 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வேர்டு வந்து அஃபென்ஸ் ஆஸ் எ திங்க் மேட் பனிஷபிள் பை த கோட். இந்த கோடு நம்ம என்னென்ன கோடெல்லாம் நம்ம வச்சுருக்கோமோ அந்த கோடில் வந்து எதெல்லாம் அஃபென்ஸ்னு சொல்கிறோமோ அதை தான் சொல்லிடுறாங்க. செக்ஷன் 40 டிஃபைன்ஸ் த வேர்டு அஃபென்ஸ் ஆஸ் எ திங்க் மேட் பனிஷபிள் பை த கோட். ஓகே, அப்போது இதிலே வந்து இப்போ நெக்ஸ்ட் கண்டென்ட் வருது. அப்போ க்ரைம்னு என்ன, டார்ட் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல ஒரு 2 வருது. அது நம்ம புக்கில் அப்படியே வாங்க. பேரா நம்பர் 1.1.2 இந்த இடத்துல வந்து டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த க்ரைம் அண்ட் டார்ட் அப்படின்றதுல இந்த டார்ட் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்ட் லா படிக்கும்போது வரும். அந்த டார்ட்ன்றது ஒரு லெட்டின் வேர்ட்லேருந்து வந்தது. டார்ட்டில் வந்து டார்டம் அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அந்த டார்ட்ன்றது வந்து சிவில் ராங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த க்ரைம் அண்ட் டார்ட், இதுக்கு ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்றத பார்க்குறோம். இந்த டார்ட் வந்து ஒரு சிவில் ராங்கு, க்ரைம் வந்து ஒரு பப்ளிக் ராங். ஓகேங்களா? இந்த சிவில் ப்ரொசீடிங்ஸ் இன் சிவில் கோர்ட், இது சிவில் கோர்ட்டில் தான் நடக்கும். இது டார்ட்டு. ப்ரொசீடிங்ஸ் இன் த கிரிமினல் கோர்ட், இங்கே கேசஸ் எல்லாமே கிரிமினல் கோர்ட்டில் நடக்கும். ஆக்ஷன் டார்ட் வந்து எதுக்காக வருது, ஆக்ஷன் ஃபார் காம்பன்சேஷன் வாங்குறதுக்காக. க்ரைம் வந்து ஆக்ஷன் ஃபார் அ பனிஷ்மெண்ட். அப்போ டார்ட் வந்து என்னன்னா சிவில் லா ப்ரொடக்ட் த இண்டிவிஜுவல் ஒன்லி. பாருங்கள், சிவில் லா வந்து ப்ரொடக்ட் த இண்டிவிஜுவல், க்ரைம் கிரிமினல் லா ப்ரொடக்ட் த சொசைட்டி ஆல்சோ. நம்ம பார்த்த சொசைட்டி தான், நம்ம பார்த்த பர்சன் அண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே தான்
கிரிமினல் லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போது இந்த டார்ட்டில் வந்து யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் இன்ஜூர்டு பர்சன் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் க்ரைமில் கவர்மெண்ட் ஸ்டார்ட் த ஆக்ஷன், ப்ராசிக்யூஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அதே மாதிரி டார்ட்டில் கில்ட்டி இன்டென்ஷன் இஸ் நாட் ரெக்வயர்டு. நம்ம அடுத்து போக பார்ப்போம் எலமெண்ட்ஸ் ஆஃப் க்ரைமில் வந்து என்னென்னலாம் வருது, அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் நம்ம வருவோம். அப்போது அந்த இடத்துல வரும்போது நம்ம டார்ட் அப்படி கில்ட்டி இன்டென்ஷன் இந்த இடத்துல தேவை கிடையாது. பட் ஆனால் க்ரைமில் இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த இடத்துல கில்ட்டி இன்டென்ஷன் இருக்கணும், இருந்தால் தான் அது க்ரைம், இல்லைன்னா அது க்ரைம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ டார்ட்டில் வந்து அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யார்கிட்ட இருக்குது, அந்த ப்ரூஃப் வந்து இருக்கணும். அந்த கேசஸ் நடக்கும் போது அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் த இன்ஜூர்டு, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த நபர்கிட்ட தான் ப்ரூஃப் எல்லாமே இருக்கணும். ஆனால் க்ரைமில் வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் த ஸ்டேட், நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம போலீஸ் எல்லாமே நம்மளை ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அப்போ சிவில் லா இஸ் நாட் கோடிஃபைடு. இப்போ நம்ம சொல்லியிருக்க மாதிரி இந்தியன் பீனல் கோடில் வந்து இந்த அஃபென்ஸில் என்னென்னலாம் நம்ம சொல்லி வர்றோமோ அந்த மாதிரி வந்து ஜென்ரலாக சிவில் லாவுக்கு சிவில் லா இஸ் நாட் கோடிஃபைடு, பட் கிரிமினல் லா இஸ் கோடிஃபைடு. அப்போது சிவில் லா இஸ் வந்து இப்போ சிவில் லா வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வந்ததா என்ன சொல்கிறோன்னா சிவில் லா இஸ் லேட்டஸ்ட் பிரான்ச் ஆஃப் லா, கிரிமினல் லா இஸ் ஓல்டஸ்ட் பிரான்ச் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிடுறாங்க. டார்ட் இஸ் நாட் டேஞ்சரஸ் டு த சொசைட்டி, க்ரைம் இஸ் டேஞ்சரஸ் டு த சொசைட்டி. நேச்சுரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எதில், டார்ட்டில். இங்கே க்ரைமில் வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோடு இங்கே வந்து நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த நேச்சுரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்றப்ப என்ன இடத்துல வரும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபர் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டீஸ் விடுதுன்னு வச்சுக்கலாம். அது அவருக்கு வந்து என்ன வந்திருக்கு ஏது வந்திருக்குன்னு தெரியாது. அதுக்கு எகெயின்ஸ்டாக எந்த கவர்மெண்ட்னாலையும் யாருக்குனாலையும் ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து இனிஷியேட் பண்ண முடியாது. காரணம், எந்த ஒரு தப்பு நடந்திருக்குன்னு ஒருத்தர் மேலே நம்ம குற்றம் சாட்டுறோமோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாதங்களை ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து ஒரு டிஃபெண்டண்ட்டுக்காக அவர் எல்லாமே சொல்லணும். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். அது வந்து நேச்சுரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த லா வந்து எங்கே ஃபாலோ பண்ணுறோம், டார்ட்டில் ஃபாலோ பண்ணுறோம். இங்கேயும் இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க எதில், க்ரைமில். ஆனால் அங்கேயும் பர்சனுக்கு வந்து என்ன இருக்குது, அவங்க மேலே ஏதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த குற்றத்தில் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை எல்லாமே இருக்கும். அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கோர்ட்டில் போன. ஓகேங்களா. இப்போ டார்ட்டு வந்து வருது. அதே மாதிரி இப்போ டார்ட்டில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறாங்கன்னா ஆக்சிடென்ட்டு, ஒரு நெக்லிஜென்ஸ், தப்பு நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் க்ரைமில் வந்து மர்டர், ரேப், தெஃப்ட் இது எல்லாமே வருது. அப்போது நெக்ஸ்ட்டு இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே சாப்டர் 1ல் மொத்தம் 8 டைப் இருக்குன்னு பார்த்துருக்கோம். 1 டெஃபனிஷன் ஆஃப் க்ரைம் என்ன, எலமெண்ட்ஸ் ஆஃப் க்ரைம் என்ன, ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரைம் என்ன, ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கிரிமினல் கோட்ஸ் இருக்குது, தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்குது, ஜாயின்ட் லைபிலிட்டி இருக்குது, காமன் ஆப்ஜெக்ட் இருக்குது. இதில் நம்ம பார்த்துருக்க ஃபஸ்ட்டு சாப்டர் இந்த 8 லைனில் 1.1 டெஃபனிஷன் ஆஃப் க்ரைம் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் த க்ரைம். அப்போது இந்த க்ரைம் அப்படின்றதுல நம்ம என்ன மீனிங் பார்த்துட்டோம். அந்த க்ரைம் தானா அப்படின்றதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். சாப்டர் 1ல் 1.2 அப்படின்ற சப்டிவிஷனில் நம்ம பார்க்குறோம். அங்கே எசென்சியல் எலமெண்ட் ஆஃப் க்ரைம், இந்த 2 கான்செப்ட் இருக்குங்க. என்னென்னா தெர் ஆர் 2 எசென்சியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த க்ரைம். ஒன்றுன்னா ஆக்டஸ் ரியம், அங்கே கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்ட் நடந்திருக்கணும். மென்ஸ் ரியா, கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கணும். இது 2 தான் 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். சில இடத்துல சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம போகும்போது பார்ப்போம். இந்த கண்டிப்பாக இந்த க்ரைம் நடந்திருக்கிறது என்னென்னா 2 எசென்சியல் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று ஆக்டஸ் ரியம், தட் இஸ் கால்ட் அ ஃபிசிக்கல் ஆக்ட். மென்ஸ் ரியா, தட் இஸ் கிரிமினல் இன்டென்ஷன். இந்த ஆக்டஸ் ரியம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்ட். அப்போது இந்த ப்ரொஃபஸர் கென்னி வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காரு என்ன கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் கென்னி லா ப்ரிவெண்ட் அன்லாஃபுல் ஃபிசிக்கல் ஆக்ட். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அன்லாஃபுல் ஒரு பர்சனை வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே நம்ம ஒரு அன்லாஃபுல்லாக அடிக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிக்கிங், பாய்சனிங், ஸ்டாப்பிங் எக்ஸெட்ரா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. தீஸ் அன்லாஃபுல் ஆக்ட்ஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட் பை லா. லானால இது எல்லாமே பண்ணியிருக்கு. இதே நம்ம வந்து ஒருத்தர் செல்லாமல் அடிக்கிறோம், தட்டுறோம், ஏதோ ஒன்று ஆகுது, அதை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினல் இன்டென்ஷனாக நம்ம எடுக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல கிரிமினல் ஃபிசிக்கல் ஆக்ட் என்னன்னா ஒரு ஆள் அடிச்சிருக்காங்க, பாய்சனிங், ஸ்டாப்பிங் இது எல்லாமே நடந்திருக்கு. ஓகேங்களா. தீஸ் அன்லாஃபுல் ஆக்ட்ஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட் பை லா. லா சட்டத்தினால் தடை செய்யப்பட்டது தான் இதுன்னு சொல்லிடுறாங்க. ஆக்டஸ் ரியம் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல ஆக்டஸ் ரியம் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கண்டக்ட் விச் ஆர் பனிஷபிள் அண்டர் கிரிமினல் லா. இந்த ஆக்டஸ் ரியம் வந்து என்னென்னா நம்ம பண்ணுற இந்த கண்டக்ட் அங்கே என்ன நடக்குதோ அந்த விஷயந்தான்.
எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஒருத்தன் செல்லமாக அடித்தேன் தட்டுனேன் அப்படின்னு அதெல்லாம் நம்ம வந்து போயிட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்ட் வந்து ஒரு கிரிமினல் இன்டென்ஷனாக நடந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதுவே ஒருத்தர் வந்து ஒரு நபர் ஏ என்ற நபர் பி என்ற நபரை ஒரு அருவாளால் தாக்குறாரு, அந்த மாதிரி ஒரு பயங்கர ஆயுதங்கள் ஏதாவது தாக்குறாரு அப்படின்னா இந்த இடத்துல அவர் கண்டிப்பாக அவரோட இன்டென்ஷன் தப்பானதாக இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்டும் அவர் அடித்ததும் தப்பான விஷயமாக தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணுறோன்னா க்ரைம் அப்படின்றதான் சொல்கிறாங்க. த எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் லா இஸ் டு ப்ரிவெண்ட் க்ரைம் அண்ட் ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் தோஸ் பீப்புள் அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்போது இந்த ஆக்டஸ் மென்ஸ் ரியான்றது பார்த்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இதுக்கு கீழே தான் அடுத்த கண்டிஷன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.2.2 ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரியம் நிசி மென்சிட்ரியா. இந்த இடத்துல ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரியம் நிசி மென்சிட்ரியா மீன்ஸ் த ஆக்ட் இட் செல்ஃப் டஸ் நாட் கன்ஸ்டிடியூட் கிரைம் அன்லெஸ் டன் வித் கிரிமினல் மைண்ட். நம்ம மேலே பார்த்தோம், எந்த ஒரு விஷயமும் அந்த விஷயம் பண்ணியிருந்தால் மட்டும் அதை கிரைம்னு சொல்லிட முடியாது, பட் ஆனால் கில்ட்டி மைண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை தான் த ஆக்ட் இட் செல்ஃப் டஸ் நாட் கன்ஸ்டிடியூட் எ கிரைம் அன்லெஸ் டன் வித் அ கில்ட்டி மைண்ட் அப்படின்றது வந்துடுது. மியர் ஃபிசிக்கல் ஆக்ட் வித்தவுட் கிரிமினல் இன்டென்ஷன் இஸ் நாட் அ கிரைம். மென்ஸ் ரியா இஸ் அன் எசென்சியல் இன்க்ரீடியன்ட் ஆஃப் எவ்ரி கிரிமினல் அஃபென்ஸ். ஒவ்வொரு கிரிமினல் அஃபென்ஸ்லையும் அந்த மென்ஸ் ரியா அப்படின்றது இருக்கணும், என்ன கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கணும். த ப்ராசிக்யூஷன் மஸ்ட் ப்ரூவ் த கிரிமினல் இன்டென்ஷன் டு பனிஷ் அன் அக்யூஸ்டு பர்சன். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணப்போ பார்த்தோம், கிரைம் வந்து யாரோட இனிஷியேட் யார் பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்டார்ட் த ஆக்ஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல ப்ராசிக்யூஷன் யார், கவர்மெண்ட் சைடு வரவங்க வருவாங்க. அப்போது யார், இப்போ நம்ம ஒரு நபரை போலீஸ் போய் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, அப்போ அந்த சைடு ஒரு ஆப்போசிட் பர்சன் ஆஜராக இல்லை, இந்த போலீஸ் ரிப்போர்ட்டெல்லாம் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க, எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி கேஸ் நடக்குது. அப்படின்றப்போ இந்த இடத்துல ப்ராசிக்யூஷன் மஸ்ட் ப்ரூவ் த கிரிமினல் இன்டென்ஷன் டு பனிஷ் த அக்யூஸ்டு பர்சன் சொல்லலாம், இல்லை ஆப்போசிட் பர்சனும் அவர் கிரிமினல் இன்டென்ஷனாக தான் நம்ம அடித்தார் எல்லாம் பண்ணாருன்றத நம்ம எவிடன்சஸ் மூலமாக தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அப்போது அடுத்து வந்து என்னென்னா எ டியூலி ஆத்தரை. இப்போ பாருங்கள், இப்போ சொல்ல வர விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதை கிரிமினல் இன்டென்ஷனாகவும் எடுத்துக்கலாமா அப்படின்னு வரும். என்ன விஷயம்னா எ டியூலி ஆத்தரைஸ்டு பர்சன் ஹூ ஹேங்ஸ் அ கிரிமினல் அண்டர் த டெத் பனிஷ்மெண்ட் இஸ் நாட் அ கிரிமினல் பிகாஸ் ஹி ஹேஸ் நோ கிரிமினல் இன்டென்ஷன். ஏன்னா இது அவரோட டியூட்டி. ஒரு பர்சனை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் பண்ணுற தூக்குள்ள போடும்போது அதை பண்ணால் அதை பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்ன கிடையாது, இது திஸ் இஸ் ஹி ஹேஸ் நோ கிரிமினல் இன்டென்ஷன், அதனால் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சில எக்ஸப்ஷன் ரூலில் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து மென்ஸ்ரியா இருக்காது அப்படின்றது எங்கே அப்படின்னா பேரா 1.2.3 பாருங்கள், எக்ஸப்ஷன்ஸில் போட்டிருப்பாங்க. த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் ஆர் கிரைம்ஸ் வித்தவுட் மென்ஸ் ரியா அப்படின்னா ப்ரொஹிபிட்டட் ராங் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பப்ளிக். அப்போது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்குதோ அதை வந்து நீங்கள் வித்தவுட் கிரிமினல் இன்டென்ஷன் இல்லைனாலும் அதை கிரைம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் நடக்குது, பப்ளிக் நாய்சன்ஸ், கிரிமினல் கேசஸ் டு சேஃப்கார்ட் த சிவில் ரைட். சிவில் ரைட்லையும் சில இடத்துல பஞ்சாயத்துக்கள்லாம் நடக்கும், சில இடத்துல இடப்பிரச்சனைகள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா பல பஞ்சாயத்துகள் அங்கே எல்லாமே நடக்கும். அப்போது கிரிமினல் கேசஸ் டு சேஃப்கார்ட் த சிவில் ரைட், சிவில் ரைட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கணும் அப்படின்றது, அதாவது நம்மளோட லீகல் டேர்மில் பார்த்தா மென்ஸ்ரியா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ரைட்டு. இப்போது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எல்லாம் பார்த்தோம். ஆனால் இதுக்கு வந்து சரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும்ல, கண்டிப்பாக ஒவ்வொரு கோர்ட்டில் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு பார்ப்போமா, நம்ம புக்கில் கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம். அப்போ ஆர் வெர்சஸ் பிரின்ஸ் 1875 லீகல் ரெஃபரன்ஸ் LR 2 CCR 154 நம்மளோட புக்கில் இருக்க கேஸு. ஆர் வெர்சஸ் ரெஃபரன்ஸ் 1875 LR 2 CCR 154. இங்கே வந்து என்னென்னா ஒரு பிரின்சி ஹென்ரி அப்படின்ற ஒரு கேர்ளை வந்து ஒரு 16 இயர் கேர்ளை வந்து என்ன பண்ணிடுறாரு, ஸ்டோரியாக பார்த்துங்க, அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு 16 வயசு பொண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரி பண்ணிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாரு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மைனர் அப்படின்ற போய் என்ன சொல்லிடுறாரு, இவன் பையன் பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பிரின்ஸுக்கு எகென்ஸ்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஆகுது. பேஸ்ட் ஆன் த எவிடன்சஸ் வந்து என்னென்னா ஜூரி இப்போ என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா த ஜூரி ஃபவுண்ட் தட் பிஃபோர் கிட்னாப்பிங் த கேர்ள் சி ஹேட் டோல்டு ஹிம். அதாவது யாருன்னா பிரின்ஸுக்கிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிருச்சு. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், இவன் வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிடறான் மேரேஜ் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து என்ன நடக்குது, இந்த கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, அப்போ பாருங்கள் இந்த கேஸை படித்து காட்டுறேன். ஆர்வி பிரின்ஸ் 1875 LR
2 CCR 154. Prince Henry unlawfully taken away a girl of 16 years of the age with an intention to marry her. The father of the girl reported to the police against Prince Henry. The police arrested and filed a kidnapping case against Prince. Based on the evidence, the jury found that before kidnapping the girl, she had told him that she was 18 years. It has been held that the Prince belief about the age of the girl was not a defense. அப்படி பாருங்கள், இதை வந்து பிரின்ஸை வந்து ஒரு டிஃபென்ஸாக வைக்கிறாரு, அந்த பொண்ணோட ஏஜை வந்து வைக்கிறாரு. அப்போ ஜட்ஜு வந்து என்ன நடக்குது, இந்த கேஸில் 16 ஜட்ஜஸ் வந்து இருந்திருக்காங்க. பெரிய கேஸாக இருந்திருக்கும் போல, ஏன்னா 16 ஜட்ஜஸ் இருக்கும் போதே அந்த 16 ஜட்ஜஸும் வந்து சொல்லிடுறாங்க அனானிமஸ்லி ஒரே மனசாக சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க. Even though the accused had said that he had no mens rea, அவர் வந்து இந்த கிரிமினல் இன்டென்ஷன் கிடையாது, அந்த பொண்ணை கடத்திட்டு போய் வேறு எதுவும் பண்ணலை, அந்த பொண்ணு வந்து வயசு வந்து 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதை கேட்டு இவர் மேரி பண்ணிக்கிறக்கா அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிடுறாரு. அதை போலீஸ் கேஸில் எங்கே ரிஜிஸ்டர் ஆகுது, அவங்க அப்பா கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி கிட்னாப்பிங் கேஸாக ரிஜிஸ்டர் ஆகிடுது. இப்போ ஒரு டிஃபென்ஸாக வைக்கிறாரு, நான் 16 வயசு அந்த பொண்ணு சொன்னது தான் நான் பண்ணேன் நம்பிட்டேன் அப்படின்னு. ஆனால் வந்து அதை ஏற்றுக்கல. 16 ஜட்ஜஸ் என்ன அனானிமஸ்லி ஒரே மனசாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஈவன் தோ த அக்யூஸ்ட் ஹேட் செட் தட் he had no mens rea criminal intention இல்லை, he had committed an unlawful act, சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தில் வந்து இருக்காரு, which was not only a legal wrong but also a moral wrong. இதை எப்படியே விட்டுட்டா அந்த காலத்தை தெரியும் 1875 இருக்கும்போது பாருங்கள், அப்போது எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே அண்டர் ஏஜில் மேரேஜ் எல்லாமே இருக்கும். அப்போ இதை வந்து விட்டால் ஒரு மாரல் ராங்காக போயிருமே அப்படின்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, த அக்யூஸ்டு வாஸ் பனிஷ்டு ஃபார் கிட்னாப்பிங்க்கு பனிஷ் பண்ணிடுறாங்க. எதுன்னு பாருங்கள், கேசஸ் ஆஃப் கிட்னாப்பிங், இந்த இடத்துல கிட்னாப் பண்ணிட்டாரு பையன் பொண்ணை அப்படின்றத பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கேஸ் ஆர் வெர்சஸ் மிஸ்ஸஸ் டால்சன். இது வந்து கேஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேஸ் எப்படின்னா, ஒரு மிஸ்டர் டால்சன் மேரிடு மிஸ்ஸஸ் டால்சன், அவங்களோட நேம் கொடுக்கல. மிஸ்டர் டால்சன் மேரிடு மிஸ்ஸஸ் டால்சன் இன் 1880. அங்கே வந்து என்ன ஆயிடுது, இவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு ஷிப்பில் வந்து க்ரூவாக இருந்திருப்பார். இவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த கேஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக படி, நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்ம டீட்டெயிலாக படிக்கும்போது தெரியும். இந்த அம்மா வந்து என்ன பண்ணிடுவாங்க, பாசிபிள் ஒரு ஹஸ்பண்ட் போனவர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வந்திருக்க மாட்டார். இந்த என்ன பண்ணிடுறாங்க, இவங்க ஒரு எக்ஸ்டென்ட் அளவுக்கு என்கொயரிஸ் வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து அந்த என்கொயரிஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஷிப் ஆக்சிடெண்ட்டில் அமெரிக்காவில் இறந்துட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, செகண்ட் ஒரு மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம தலைவர் வராரு. ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சு என்ன பண்ணிடுறாங்க, ஆஃப்டர் 7 இயர்ஸ் ஷி மேரிட் அனதர் மேன் இன் 1887. நம்ம தலைவர் 1881 தொலைஞ்சு போயிட்டார். அந்த அம்மா 7 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் எல்லா பாசிபிலிட்டியும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவர் வரலன்றது எல்லாமே தெரிஞ்ச பின்னாடி சரி இறந்துட்டாரு அப்படின்னு அவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷன், தப்பான இன்வெஸ்டிகேஷனில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு 7 வருஷம் ஆகுது. அவர் 7 வருஷம் கழிச்சு வராரு. எங்கள் 1887 7 வருஷம் கழிச்சு இந்த அம்மா வந்து பண்ணாங்க, மேரி பண்ணிடுறாங்க இன்னொருத்தவங்களை. அப்போனா சி எக்ஸ்பிளைன்டு கேர் அபவுட் எப்போ அந்த செகண்டாக ஒருத்தர் மேரேஜ் பண்ணுறாங்க பாருங்களேன், அவங்ககிட்டையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்து சி எக்ஸ்பிளைன்டு அபவுட் ஹேர் ஃபஸ்ட்டு மேரேஜ் டு செகண்ட் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அவர் செகண்டாக இருக்கவரும் அதை அக்செப்ட் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிறாரு. ஒன் டே நம்ம தலைவர் வந்து சடனாக வந்து ரீஅப்பியர் ஆகிறாரு. அவர் என்ன பண்ணிடுறாரு, வந்து கிரிமினல் கேஸை வந்து ஃபைல் பண்ணி விட்டுறாரு மிஸ்ஸஸ் டால்சன் மேலே ஃபார் த அஃபென்ஸ் ஆஃப் பிகமி. எப்படின்னா இந்த பிகமி அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, the state of being married to two people at the same time. ஒரே டைமில் 2 பேரை மேரேஜ் பண்ணால் அதுக்கான வேர்டு நம்ம லீகல் டேர்மில் என்ன சொல்கிறாங்க, பிகமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இதை சொல்லிடுறாங்க. உடனே ட்ரையல் கோர்ட் வந்து பனிஷ் பண்ணிடுது, இவங்களை வந்து பார்த்திங்கன்னா பனிஷ் பண்ணிடுது. அப்போ பனிஷ் பண்ணபடி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் அப்பீல் போடுறாங்க. அப்பீல் போட்டப்பன்னா அப்பீல்டு த கோர்ட் ஆஃப் அப்பீல் டிட் நாட் பனிஷ் ஹர் பிகாஸ் ஷி ஹேட் நோ மென்ஸ் ரியா. இந்த இடத்துல கிரிமினல் இன்டென்ஷன் கிடையாது. காரணம் என்ன, இந்த அம்மா வந்து அவர் ஹஸ்பண்டை வந்து 1881 என்ன 1880 மேரேஜ் ஆகிருக்கு. 1881 எங்கே போனாலும் தெரியல. 7 வருஷம் தேடி இருக்காங்க, கிடைக்கல. எல்லா பாசிபிலிட்டி இன்கொயரிஸும் மேட் பண்ணி. ஆனால் அந்த அம்மாவுக்கு என்னென்னா அவர் இறந்துட்டாருன்னு ஒரு செய்தியை நம்பி என்ன பண்ணுறாங்க, ஒரு 7 வருஷம் கழிச்சு 1887 அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணுறவர்கிட்டையும் நடந்த எக்ஸ்பிளைன் என்ன விஷயம் நடந்துச்சோ அதை பூரா ஃபஸ்ட்டு மேரேஜை பற்றி செகண்ட் ஹஸ்பண்ட்டை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. தலைவர் வந்து வராரு, ரீஎன்ட்ரி ஆகிறாரு 7 வருஷம் கழிச்சு. கிரிமினல் கேஸை ஃபைல் பண்ணுறாரு. லோக்கல் ட்ரையல் கோர்ட் வந்து என்ன, லோக்கல் கோர்ட்
பனிஷ் பண்ணிடுது. அவங்க வந்து அப்பீல் போகிறாங்க. அப்பீல் போனோன்னு என்னென்னா அவங்கள வந்து பனிஷ்மெண்ட் பண்ணலை, பிகாஸ் சி ஹேட் நோ மென்ஸ்ரியா, கிரிமினல் இன்டென்ஷன் கிடையாது அப்படின்னு அப்பீலில் கோர்ட்டில் சொல்லிடுது. அதே மாதிரி அடுத்த ஒரு கேஸ் ஒன்று வருது, ஆர் வெர்சஸ் வீட் அண்ட் ஸ்டாக் 1921 2KB 119. அந்த கேஸ் என்னென்னா, ஒரு அன்எஜுகேட்டட் மேன் வந்து என்ன பண்ணிடுறாரு, தன்னோட கேஸை வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்குறதுக்காக ஒரு லாயர்கிட்ட வந்து கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணிடுறாரு, பிலீவ் இன் குட் ஃபெய்த் அக்கார்டிங் டு ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் த லாயர் ஹேட் அப்டென்ட். இவர் பேச்சை கேட்டு என்ன பண்ணிடுறாரு, அந்த கேஸை ஃபஸ்ட்டு படிக்கிறேன், அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஆல் வெர்சஸ் வீட் அண்ட் ஸ்டாக் 1921 2KB 199. an uneducated man handed over his case to a lawyer for obtaining divorce from his wife. Believing in good faith, according to his instruction, the lawyer had obtained divorce from his first wife. He married another lady, marry பண்ணிட்டாரு. ஓகேங்களா. The first wife filed a case of bigamy against him. என்ன பிகமின்னு என்னென்னு பார்த்தோம், லீகல் டைமில் சொன்னது த ஸ்டேட் ஆஃப் பீயிங் மேரிடு டு 2 people at the same time அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா. The court punished him for the offense of bigamy on the ground that reasonable belief about the dissolution of marriage is not a defense for the offense of bigamy அப்படின்னு சொல்லிடுறாங்க. The court stated that even though the accused had no mens rea and ignorance of law is no excuse அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிரிமினல் இன்டென்ஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ வந்து சட்டத்தை மீறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுது, பனிஷ்மெண்ட் கொடுத்துருது. கோர்ட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருது. என்னப்பா என்ன காரணம், இவர் லாயர்கிட்ட வந்து பல விஷயங்கள் பொய்யான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி லாயர் என்ன பண்ணியிருக்காரு, கேஸை ஃபைல் பண்ணிட்டாரு. கேஸை ஃபைல் பண்ணிவிட்டு டைவர்ஸை வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் இது வந்து அந்த தெரியாது. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ண கோர்ட் என்ன பண்ணிடுது, punished for the offense of bigamy on the ground that reasonable belief about the dissolution of marriage is not a defense for the offense of bigamy. The court stated that even though the accused had no mens rea and ignorance of the law is no excuse அப்படின்னு சொல்லிடுது. இப்போ இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்றது நம்ம இதிலே கொடுத்துருக்காங்க. 1.2.4 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த க்ரைமுக்கு நம்ம என்ன ஆல்ரெடி என்ன 2 எசென்சியல் இருக்கணும், ஆக்டஸ் ரியம் மீன்ஸ் த ஃபிசிக்கல் ஆக்ட், மென்ஸ் ரியா மீன்ஸ் த கிரிமினல் இன்டென்ஷன் அப்படின்றது இருக்கணும். அப்போது இந்த இடத்துல இந்த லாவோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் லா இஸ் டு ப்ரிவெண்ட் த க்ரைம் இன் த சொசைட்டி. அடுத்து பாருங்கள், மியர் ஃபிசிக்கல் ஆக்ட் இட் செல்ஃப் டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் எ க்ரைம். அந்த ஒரு சின்ன ஒரு ஃபிசிக்கல் ஆக்ட் பண்ணியிருந்தால் மட்டுமே அது க்ரைம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், கிரிமினல் இன்டென்ஷன் தட் இஸ் கால்ட் அ மென்ஸ் ரியா இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. எனி ஆக்ட் கமிட்டட் வித் அ கில்ட்டி இன்டென்ஷன் இஸ் அ க்ரைம். Mere physical act without intention is not a crime. Mens rea, that is bad intention, is essential of every crime அப்படின்றது வந்துடுது. அப்போது இப்போ இதை தெளிவாக படிச்சிட்டாலே நமக்கு போயிடும். நம்மளோட புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க கொஸ்டின் பாருங்கள், டெஃபினிஷன் ஆஃப் க்ரைம் அண்டு எக்ஸ்பிளைன் த எசென்சியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த க்ரைம். அப்போ க்ரைம்னா என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ எசென்சியல் என்னென்னா என்னென்ன பார்த்து ஆக்டஸ் ரியாம் அண்ட் மென்ஸ் ரியா இது வந்து என்னென்னு சொல்லிட்டு நம்மளுடைய எலமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். அப்புறம் டீட்டெயில்டாக வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த க்ரைம்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம என்னென்ன எசென்சியல் எலமெண்ட்ஸை படித்தோம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். எக்ஸ்பிளைன் த மேக்ஸிம் ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரியம் நிசி மென்சிட் ரியா இது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மென்ஸ் ரியா இன் த ஸ்டாச்சுட்டரி அஃபென்சஸ் அப்படின்ற கொஸ்டின் இருக்குது. இதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே படிச்சிருக்க டாப்பிக்கை வச்சு நீங்கள் இந்த ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷனை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்க சப்போஸ் இந்த டாபிக் இப்படி எடுக்கிறது யாருக்கும் புரியலை அப்படின்னா எனக்கு தனியாக மெசேஜ் போட்டுருங்க. இல்லை புரியலை, இல்லை ஏதோ ஒரு டவுட்னா சொல்லிடுங்க. வீக்கெண்டு கூட நம்ம இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே ஒரு டே எடுத்து நம்ம வந்து டவுட் கிளியருக்கு ஒரு செஷனை வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். நம்மளால் முடியும். ஏன்னா எல்லாருமே நம்ம ஒரு ஆர்கனைசருக்கு ஒரு நாலேஜ் ஷேரிங்காக மட்டும்தான் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அதனால் நீங்கள் என்ன டவுட்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். சில விஷயங்கள் நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். அதையும் சொல்லுங்கள், நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்து போகிற ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா இந்த கேஸில் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறது தான் சும்மா சாதாரணமாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதை என்ன பண்ணுறேன், இன்னும் அதை இன்டெப்த்தாக ஸ்டடி பண்ணி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ஒரு கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மி யூடியூப் சேனல் ஒன்று போட்டுட்டு நம்ம அந்த ஸ்டடி குரூப்புக்காக ஒரு டம்மி யூடியூப் சேனல் போட்டு இந்த ஆடியோஸை ஃபுல்லாமே அந்த டாபிக் வைஸாக அந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன்.
நீங்கள் எப்போ நீங்கள் ட்ராவலில் இருந்தாலும் எப்போ இருந்தாலும் நீங்கள் இதை காதில் கேட்டே இருங்க. கேட்டுட்டு ஒரு தடவை டெக்ஸ்ட் புக் எடுத்து படிங்க. ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். நம்ம அடுத்த புக்கிலேயே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம காலேஜில் எழுதுகிற எக்ஸாம்ஸுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ரொஃபஷனலாக இன்னும் போகிறோம் அப்படின்னா இன்னும் இன்டெப்த்தாக படிக்கணும். அப்போ இன்னும் சில மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம தேவைப்படுது. நாம் அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகும்போது நான் சொல்கிறேன். சில விஷயங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது சொல்கிறேன், அதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே இது மெசேஜ் சப்போஸ் இந்த எல்லாமே இதுக்கு இந்த ஆடியோ பிடிச்சிருக்கு, இந்த எடுக்கிற மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஆடியோ போடுறேன், அந்த ஆடியோ போட்டு அந்த ஆடியோ மேலே தம்ஸ் அப் பண்ணுங்கள். அந்த ஆடியோவே டபுள் கிளிக் பண்ணி தம்ஸ் அப் பண்ணுங்கள். செப்பரேட்டாக யாரும் ஒவ்வொரு மெசேஜை போட வேணாம். ஏன்னா அது எல்லாத்துக்குமே மற்றவங்க எல்லாத்துக்குமே நம்ம குரூப்பில் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மெசேஜ் போகிற ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மெசேஜ் மேலே தம்ப் அடிங்க. ஏன்னா அடுத்தடுத்த மெசேஜ் நம்ம வந்து தனித்தனி மெசேஜாக நம்ம போட்டே வந்தோம் அப்படின்னா யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும் வரதுக்கு. அவங்க ஈஸியாக வந்து சர்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும். கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம கிளியராக சொல்கிறதுக்கு தயார். நம்ம ஈஸியாக வந்து ஜெயிக்கிறோம். ஜஸ்ட்டு ஒரு நாலேஜ் ஷேரிங் தானே. எல்லாருக்குமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு டாப்பிக்கை சொல்லுங்கள். டெய்லியும் ஒரு டாபிக் எடுங்க. நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.